அமைச்சர் நேருவின் பேச்சும் விஜய் அரசியலும் 2026 கூட்டணியில் நடக்க போகும் வினோதங்கள். திருச்சி மாவட்டம் லால்குடியில தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் நேரு பேசியது திமுகவிலும் சரி கூட்டணி கட்சிகளிடமும் சரி ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கு. லால்குடியில திமுகவுடைய உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நேரு ஒரு பக்கம் சீமான் நம்ம குறை சொல்றாரு, ஒரு பக்கம் புதுசா வரப்போகிறவர் குறை சொல்றாரு, ஒரு பக்கம் அதிமுக எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் ஒரு பக்கம் அதிமுக குறை சொல்றாங்க, அதை தாண்டி எவ்வளோ நன்மைகள் பண்ணாலும் பாமகவும் நம்ம குறை சொல்றாங்க, பாஜக ஏற்கனவே எதிரியாக இருக்காங்க, எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு அமைச்சர் நேரு சொன்னார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அப்போ இருந்த மாதிரியான ஒரு சுமூகமான சூழ்நிலை, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்லையா, அப்போ இருந்த ஒரு சுமூகமான சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொன்னார். இதுதான் பிரச்சனைக்குரிய விவாத பொருளாக மாறிச்சு. வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி குறிப்பிட்டு தான் அமைச்சர் நேரு பேசினார் அப்படின்னு விவாதங்கள் எழுந்துச்சு. அதுக்கு மறுப்பு தெரிவித்து திமுக தலைமையிலான எங்களது கூட்டணி மிக சரியான கூட்டணி அப்படின்னு விளக்கம் அளித்தார் அமைச்சர் நேரு. முதல்ல பேசும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி ஒரு கூட்டணி சுமூகமான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் அமையாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இது விவாத பொருளாக மாறி சர்ச்சைகளாக மாறின பிறகு அப்போ இருக்கிற கூட்டணி உடையுமா, விசிக மதிமுக காங்கிரஸ்லாம் உடைவார்களா, திமுக கூட்டணி வைக்க மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சு பொருளாக மாறிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு அப்படியே மறுப்பு தெரிவித்து திமுக தலைமையிலான கூட்டணி மிக சரியான கூட்டணி அப்படின்னு நேரு பேசினார். அப்படி பேசியது முதல்ல பேசினதும் அவர் தான், அதுக்கு பிறகு சரியான கூட்டணின்னு சொன்னதும் அவர் தான், அதுக்கு எதுவுமே மறுக்க முடியாது. அதே போல வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மெத்தனத்தில் கட்சிக்காரங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதால தன்னுடைய அனுபவத்தின் மூலம் 2026 சட்டமன்ற சூழ்நிலை குறித்து அவர் எச்சரிக்கை விடுக்கும் நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். அதே கூட்டணி அமையும், திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியே போச்சுன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மெத்தன போக்கு வந்துடும், நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனமாக இருந்துருவாங்க, சோர்வாக இருந்துருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அது யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. தமிழகத்தில் அதிமுக, பாமக, பாஜக, நாம் தமிழர், தாவேக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக களமாட தயாராக இருக்காங்க. திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் பிரிஞ்சிடும். இதனால திமுகவிற்கு ரொம்ப ஈஸியாக வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு தான் போயிட்டு இருக்கு. திமுக இன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்று வலுவான கூட்டணியாக இருக்காங்க. அதே ஒரு வலுவோட 2026 தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னா திமுக பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓட்டெல்லாம் ஒரே கட்சிக்கு போனால் திமுக வீழ்த்தலாம். ஆனால் என்ன ஆகும், அதிமுகவுக்கு கொஞ்சம் போகும், பாஜகவுக்கு போகும், நாம் தமிழருக்கு போகும், விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும். இப்படி பிரிஞ்சு போகிறதுனால என்ன ஆகும், திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அரசியலில் எப்போதுமே கூட்டல் கழித்தல் கணக்கு சரியாக இருந்தது கிடையாது அப்படிங்கிறதா கடந்த கால அனுபவமாக இருக்கு. கூட்டல் கழித்தல் கணக்கு எல்லாம் எப்பவுமே ஒரு நிலையாக இருக்காது, அது மாறக்கூடியது. அதுதான் கடந்த கால அரசியல் வரலாறு நமக்கு சொல்லுது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து போட்டிடுறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனித்து போட்டிடுது, ராமர் கோவில் கை கொடுக்கும், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கை கொடுக்கும், நாம் 400 இடங்களில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு கூட்டல் கழித்தல் கணக்கு போட்ட பாஜகவால் மத்தியில் தனிப்பெரும்பான்மையை கூட பெற முடியலங்கிறதா சமீபத்தில் நம் முன் பார்த்த ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த உதாரணம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். பாஜக ஒரு சரியான பிளான் போட்டாங்க. 2019 புல்வாமா அட்டாக், அதை வச்சு பிளான் போட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. 2024 பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா முன்னிறுத்தி இந்தியா முழுக்க அதனுடைய தாக்கம் எதிரொலிப்பு இருக்கும், அதை வைத்து நம்ம ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியாக போட்டிடுறாங்க, இங்கே ஆம் ஆத்மி தனியாக போட்டிடுறாங்க, பல மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளே தனித்தனித்து சில இடங்களில் போட்டிடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது நிச்சயமாக பாஜகவுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை தான். அதனால் ஒரு பக்கம் ராமர் கோயில், ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை, ஒற்றுமையாக இல்லை அப்படின்னும் போது அது பாஜகவுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும்.
2 தேர்தலையும் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தாங்க. இந்த முறை 400 வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக, ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க பாஜக. ஆனால் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அவங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கு எல்லாமே பொய், அவங்க போட்ட கணக்குக்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் முடிவுகள்லாம் காட்டுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இங்கே திமுக போடக்கூடிய கூட்டல் கழித்தல் கணக்கும் திமுகவுக்கு எதிராக பல கட்சியில் உருவானா கூட தனித்து போட்டிக்கிட்டாலும் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும், திமுக ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு போடுறாங்க இல்லையா. அதே போல் அந்த கூட்டல் கழித்தல் கணக்கும் அது உண்மையா, அது நடக்குமா, உறுதியாக அப்படி இருக்குமாங்கிறதுலாம் சொல்ல முடியாது. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை கூட பெற முடியாத ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோ நகரில் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டது குறித்து காணொலியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார். அதை மீண்டும் ரீட்வீட் பண்ணாரு ராகுல் காந்தி. சகோதரரே, நாம் எப்போது சென்னையில் ஒன்றாக இப்படி சைக்கிள் பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி ரீட்வீட் போட்டு கேட்டிருந்தார். அதுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனே ஒரு பதில் போட்டார். அந்த பதிலில், அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு அதாவது எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும் அப்போது நம்ம ஒன்றாக சென்னையில் பயணிப்போம். மிதிவண்டி பயணம் முடிந்ததும் என்னுடைய இல்லத்தில் இனிப்புடன் கூடிய அறுசுவை தென்னிந்திய உணவை உண்டு மகிழ்வோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு பதில் ட்வீட் போட்டிருந்தார். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன, 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டாங்க, நட்பாக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸ் கட்சி அதிமுகவுக்கு குட் பை சொல்லிவிட்டதாக தான் தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் திமுகவை விட்டு விலகி செல்ல தற்போது வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாமக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வலுவான கூட்டணி அமைத்தால், திராவிட இயக்கங்களுக்கு மாற்று என்று மக்கள் அதனை கருதிவிட்டால், அதற்கு பிறகு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு வேறு விதமாக கூட அமையலாம். அதே நேரத்தில் அதிமுகவும் பாஜக, பாமக, தேமுதிக என்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக மாற்று கட்சி உருவாவதை அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல 2 திராவிட கட்சிகளும் திமுக அதிமுகவுமே உறுதியாக இருக்காங்க. ஒன்று திமுக இல்லை அதிமுக தான், வேறு யாருமே வரக்கூடாது. உனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறதுல 2 கட்சியுமே உறுதியாக இருக்காங்க. அதில் 2 கட்சியும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் இறுதி முடிவு மக்கள் கையில் தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நடிகர் விஜய் இன்னும் தேர்தல் அரசியல் களத்துக்கு வரலை. மாநாடு நடத்தி அந்த மாநாட்டு மூலமாக கட்சியுடைய கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன, அந்த கொடியோட பின்னணி என்ன, இதெல்லாம் அறிவித்த பிறகு அந்த கொள்கைகளும் செயல் திட்டங்களும் ஏற்புடையதாக இருக்கா, நடைமுறை சாத்தியமாக இருக்கா, ரஜினி சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாத ஒரு அரசியல் எடுப்பாரா, அல்லது மையங்கிற மாதிரி 2 பக்கமும் இல்லாத ஒரு மையத்தில் வருவாரா, இல்லை திராவிட கட்சிகளுக்கு சார்ந்து போவாரா, அல்லது தமிழ் ஈழம் அதாவது சீமானுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி சார்ந்து போவாரா, இல்லை மதத்தை சார்ந்து போவாரா, இல்லை எதுவுமே இல்லாமல் போவாரா, எப்படி போவார் அப்படிங்கிறத அவருடைய செயல் திட்டமாக இருக்கட்டும், கட்சியுடைய கொள்கையாக இருக்கட்டும், அதெல்லாம் அறிவித்த பிறகு தான் தெரியும். அதை அறிவித்த பிறகு அவருடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ கொள்கை இதுதான் அறிவித்தாங்கன்னா அந்த கொள்கையை சார்ந்த அவருடைய நகர்வுகள்லாம் இருக்கும். மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கு திட்டங்கள் பற்றி அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் வெளிப்படையாக பேசணும். ஒரு விஷயம் பிடிக்கலாம், அதை எதிர்க்கணும், பிடிச்சா வரவேற்கணும், எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, வரவேற்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி அவர் பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் அவருடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளை பார்த்த பிறகு தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த அடுத்த கட்ட ஒரு நகர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியும். அவருக்கு இருப்பது 2 வழிதான். ஒன்று திமுக எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு. இந்த 2 வழி தான் இருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுக்கும். ஒன்று திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக வாக்குகள் பிரியும், பாஜக எதிர்ப்பு அப்படின்னா திமுக வாக்குகள் பிரியும், அப்படிலாம் கணக்கு போடுறாங்க. கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவை பெரியதாக மாற்றிவிடாது. எந்த கட்சியிலும் சாராத மக்கள், கட்சி தலைமையின் மீது அதிருப்தியான தொண்டர்கள், புதியதாக வாக்களிக்க வரக்கூடிய புதிய வாக்காளர்கள், அந்த புதிய வாக்காளர்களுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய குடும்பத்தினர் போன்ற அம்சங்களே தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும். மற்றபடி தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறது சாமானிய மக்கள் தான். முக்கிய காரணிகளாக இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குது.